இந்த வீடியோல இன்ஸ்டாகிராம்ல இருக்கக்கூடிய ஒரு பேசிக்கான ஒரு ப்ராப்ளத்துக்கு ஒரு சொல்யூஷன் வந்து பார்க்க போறோம். என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டாகிராம்ல நம்ம ஸ்டோரிஸ் வந்து போடுறப்ப மியூசிக் வந்து ஆட் பண்ணி வந்து போடும். சில பேருக்கு அந்த மியூசிக் அப்படின்ற அந்த ஆப்ஷனே வந்து இருக்காது. ஸோ அதனால அவங்களால மியூசிக் ஆட் பண்ணி ஸ்டோரி வந்து போட முடியாது. ஸோ இந்த மியூசிக் ஆப்ஷன் வந்து இல்லாம இருக்கிறத எப்படி வந்து சால்வ் பண்ணி அந்த மியூசிக் ஆப்ஷனை வந்து வர வைக்கிறது அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோ நம்ம டீடைல்டா வந்து பார்க்க போறோம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்ளம் வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. ஜஸ்ட் இந்த வீடியோ மட்டும் ஃபுல்லா பாத்தீங்கன்னா அந்த ஆப்ஷன் எப்படி வந்து வர வைக்கிறது அப்படிங்கறத நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கலாம். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க இன்ஸ்டாகிராம்ல இப்பதான் ஒரு நியூ யூசரா இருந்தீங்கன்னா உங்களுக்கு எடுத்த உடனே பாத்தீங்கன்னா வந்து இந்த மியூசிக் ஆப்ஷன் வந்து கொடுத்துட மாட்டாங்க. ஜஸ்ட் நீங்க கொஞ்ச நாள் வெயிட் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மியூசிக் ஆப்ஷன் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ அதனால நியூ யூஸராக இருந்தீங்கன்னா நீங்கள் எதுவுமே பண்ண தேவை கிடையாது. ஜஸ்ட் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணிட்டு நீங்கள் இன்ஸ்டாகிராம் எப்பொழுதும் போல வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இந்த ஆப்ஷன் வந்துடும். நான் வந்து நியூ யூஸர்லாம் வந்து கிடையாது, நான் ரொம்ப நாளாக வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். பட் ஆனால் எனக்கு இந்த மியூசிக் ஆப்ஷன் இன்னும் வரல அப்படின்ற மாதிரி நீங்கள் சொன்னீங்கன்னா, ஸோ அதற்கு ஒரு சில ட்ரிக்ஸ் வந்து சொல்கிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் நீங்கள் பிளே ஸ்டோரில் போயிட்டு வந்து இன்ஸ்டாகிராம் அப்படின்ற மாதிரி சர்ச் பண்ணிக்கோங்க. சர்ச் பண்ணதுமே கீழே பார்த்தீங்கன்னா வந்து பீட்டா ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணுறதுக்கான இது வந்து கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. பீட்டா ப்ரோக்ராம் வந்து ஃபுல்லா இருந்துச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அப்படி ஜாயின்ன்ற ஆப்ஷன் வந்து இருந்துச்சுன்னா அதை நீங்க கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்படி நீங்க ஜாயின் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய விதமான ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து இன்ஸ்டாகிராம்ல வந்து வரும். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மியூசிக் ஆப்ஷனுமே வந்துடும். ஸோ நீங்க வந்து இன்ஸ்டாகிராம்ல ஒரு நியூ யூஸரா வந்தாலுமே சரி, ஆல்ரெடி நீங்க யூஸ் பண்ணிட்டு இருந்தவங்க வந்தாலுமே சரி, இந்த பீட்டா ப்ரோக்ராம்ல போய் ஜாயின் பண்ணுங்க. ஸோ அப்படி எங்க பீட்டா ப்ரோக்ராம் வந்து ஃபுல் ஆகாம வந்து ஜாயின் ஆப்ஷன் வந்து இருந்துச்சுன்னா கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்க. ஸோ இப்படி நீங்க ஜாயின் பண்றப்ப நிறைய விதமான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டாகிராம்ல வந்து வரும். ஸோ அதனால உங்களுக்கு இந்த மியூசிக் ஆப்ஷனுமே வந்துடும். ஸோ அதனால இந்த ட்ரிக்கை நீங்க வந்து ஃபாலோ பண்ணலாம். உங்களுக்கு இந்த மியூசிக் ஆப்ஷன் இல்லைன்னா பீட்டா ப்ரோக்ராம் ஜாயின் பண்ணுங்க. அப்படி உங்களுக்கு பீட்டா ப்ரோக்ராம் வந்து ஃபுல்லா இருந்துச்சுன்னா வேற என்ன ட்ரிக்கை நீங்க பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களோட இன்ஸ்டாகிராம் ஆப் வந்து நீங்க அப்டேட் பண்ணி பார்க்கலாம். ஸோ பிளே ஸ்டோர்ல எதுவும் அப்டேட் கேட்டிருந்துச்சுன்னா அப்படியே உங்களோட இன்ஸ்டாகிராமுக்கு நீங்க ஒரு அப்டேட்டை போடுங்க. ஸோ அப்டேட் போடுறதுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மியூசிக் ஆப்ஷன் வரதுக்கு ஹைலி வந்து சான்ஸ் இருக்குது. ஸோ அப்படி அப்டேட் பண்ணியுமே உங்களுக்கு வந்து வரலன்னா ரொம்பவே ஒரு சிம்பிளான ஒரு ட்ரிக் இருக்குது. ஸோ இந்த ட்ரிக்கை நம்ம பண்றது மூலியமா கண்டிப்பா பார்த்தீங்கன்னா இந்த மியூசிக் ஆப்ஷன் வந்து வர வச்சிடலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் உங்க மொபைல்ல இருக்கக்கூடிய இன்ஸ்டாகிராம் ஆப் வந்து ஓபன் பண்ணிடுங்க. கீழே பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ரொஃபைல் வந்து கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணீங்க, மேலே த்ரீ டாட் பட்டன் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுமே செட்டிங்ஸ் அப்படின்னு சொல்ற ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா கீழே ஸ்க்ரால் பண்ணீங்கன்னா ஹெல்ப் அப்படின்னு சொல்ற ஆப்ஷன் இருக்கும். அந்த ஹெல்ப் ஆப்ஷனை கிளிக் பண்ணதுமே ரிப்போர்ட் ஏ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்ற ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை நீங்க கிளிக் பண்ணதுமே திருப்பியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிப்போர்ட் ஏ ப்ராப்ளம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வரும். ஜஸ்ட் அதை நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுல வந்து உங்களோட ப்ராப்ளம் எல்லாமே நீங்க வந்து டிஸ்கிரைப் பண்ணிருங்க. டிஸ்கிரைப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க இன்ஸ்டாகிராம்ல ஸ்டோரி போறப்ப அந்த மியூசிக் இல்லாம இருக்கும்ல அந்த ஆப்ஷன், அதை வந்து ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வந்து வச்சிருக்கணும். ஸோ அதை வந்து இந்த ரெக்வஸ்டோட நீங்க அட்டாச் பண்ணி இன்ஸ்டாகிராமுக்கு வந்து சென்ட் பண்றது மூலியமாக உங்களோட ரெக்வஸ்ட் அவங்க வந்து ரிவ்யூ பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு அந்த மியூசிக் ஆப்ஷன் வந்து எனேபிள் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த வீடியோல சொன்ன இந்த ட்ரிக்ஸ் எல்லாம் வந்து ஃபாலோ பண்ணுங்க. உங்களோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ல நீங்க ஸ்டோரி போறப்ப அந்த மியூசிக் ஆப்ஷன் இல்லைன்னா இந்த ட்ரிக்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணீங்கன்னா ஈஸியா பார்த்துட்டு அந்த மியூசிக் ஆப்ஷனை நீங்க வந்து எனேபிள் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் பட்சத்துக்கு இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணிருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா மறக்காம அந்த கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா எல்லாருக்குமே வந்து ரிப்ளை பண்றேன். அப்படி யாருக்காச்சும் பர்சனலான டவுட்லாம் வச்சா என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. நான் கண்டிப்பா எல்லாருக்குமே ரிப்ளை பண்றேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்குறேன். பாய்.